என்னடா ஃபீல் பண்றீங்க? என்னாச்சு? என் ஆளு உன் ஆளுக்கு என்ன? என் ஆளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன்டா. பிடிக்கலையா? ஏன்? அவளுக்கு நான் வேணான்னு தோணுது. வேணான்னு தோணுதா? நீ எதுவும் பேசி பாத்தியா? இல்ல. சண்டை தானே. சரி, நான் ஒன்னு சொல்றேன், அதை பேசி பாரு. சும்மா ட்ரை பண்ணு, சம்மதம் ஆகலாம். சொல்லட்டா? சொல்லு. நீ வந்துட்டு நீ தான் என்கிட்ட வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண. அப்படி ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் அதை அக்செப்ட் பண்றேன். அப்படி அக்செப்ட் பண்ணும்போது உன் கண்ணில் ஒரு ஹாப்பினஸ் பார்த்தேன். வாழ்க்கையவே ஜெயிச்சிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கும் சரி உனக்கும் சரி அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்துட்டு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் யார்கிட்டையுமே பாசத்தை ஏங்காத இந்த மனசு உன்கிட்ட கேட்டு ஏங்குச்சு. வந்து சாப்பிட்டியாடா மாமா, தூங்குடியாடா மாமா. இவன் நமக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி தெரியலையே. இதெல்லாம் சொல்லும்போது என் வாழ்க்கையை நான் உணர்ந்தேன். உன்னோட சின்ன சின்ன சண்டைகள், சேட்டைகள், அதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்ப உன்னையெல்லாம் விட்டு எப்படி போகட்டும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. எவ்வளோ சண்டை போட்டாலும் மாமா 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 மாமான்னு 2 நிமிஷத்துக்குள்ள வந்து என் காலை சுற்றி சுற்றி வருவேன். இவ்வளோ ஒரு லவ்வை கொடுத்துட்டு, இவ்வளோ ஒரு அன்பை கொடுத்துட்டு இப்போ என்னை விட்டு போறேன்னு சொன்னா எப்படி என் மனசு ஏற்றுக்கும்? சொல்லு. நான் உன்னை விட்டு போகணுமா? டேய் டேய் உன்கிட்ட நீ சொல்லிட்டே இருக்க. டேய் மச்சான், நான் உனக்கு சொல்லலடா. அதான் எனக்கு சொல்ல. உன்ன மாதிரி இருக்க நம்மள மாதிரி இருக்க எல்லா லவ்வர்ஸுக்காண்டி சொல்லிட்டு இருக்கேன். நம்மள மாதிரி இல்ல, ஒன்ன மாதிரி சொல்லு. ஒன்னையும் போய் சொல்ற. சரி, இப்ப என்ன, இதை போய் ட்ரை பண்ணி பாரு. மடங்கும். 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 பாய் பாய்.